ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, தேவனே இயேசு தேவா, தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும். தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் மாறுகளும். தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் மாறுகளும். தேவ ஜனத்தில் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும். தேவ ஜனத்தில் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும். தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவி. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவி. தேவனே இயேசுவே, தேவனே இயேசு தேவா, தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும். ரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியால் நிறைந்திட. ரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியால் நிறைந்திடும். ஊழிய எல்லையை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திடும். ஊழிய எல்லையை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திடும். தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவி. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவி. தேவனே இயேசுவே, தேவனே இயேசு தேவா, தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும். உமது
இன்றைக்கு உங்களோடு கூட மார்க்கு சுவிசேஷத்தின் தொடர் போதனையை தொடர்கிறேன். என்றால் இன்றைக்கு இந்த நாட்களிலே நவீன காலத்திலே ஒரு ஊழியத்தை ஒருவர் எவ்விதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், சுவிசேஷங்களை எல்லாமே பைபிளில் முக்கியம். ஆனால் சுவிசேஷங்களிலே இயேசு பின்பற்றின அந்த முறை, the methodology that Jesus followed, that everyone should follow. இன்றைக்கு ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, தவறல்ல. நானும் வாசிக்கிறேன், நீங்களும் வாசிப்பீர்கள் நம்புகிறேன். ஆனால் நமக்கு this is the textbook that God has given to us. It is actually the revelation of God himself. எல்லாரும் தேவனை நேரடியாய் பார்த்து பேசி பழகினதில்லை. அவரை புரிவதற்கு, விளங்கி கொள்வதற்கு இந்த வேதாகமத்தை தவிர வேறு வழி எனக்கு அதிகம் தெரியவில்லை. யாரோ ஒருவருக்கு சூழ்நிலைமையில் தேவனே தன்னை அவர்களுக்கு காண்பித்திருக்கலாம், காட்டியிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் பொதுவாக in general the word of God is a revelation what the Lord has given us to know about Jesus more and more, to know God the Father more and more, to know the Holy Spirit more and more, to know the church more and more. நிறைய காரியங்களை இந்த வேதாகமத்தை, அதனால தான் வேதம் வாசிக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு பாரம்பரியமாய் சொல்லுகிறோம் என்று நினைக்காதிருங்கள். இதற்குள் தான் நம்மை வளர்த்தெடுக்கும் சத்தியங்கள் இருக்கிறது. நம்மை வளர்த்து எடுத்து நம்மை உருவாக்கும் சத்தியங்கள். அதற்கு எந்த அளவிற்கு நாம் சிரமம் எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆன்மீகத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு தெளிவு, ஒரு முதிர்ச்சி, ஒரு கிருபை, ஒரு வரங்கள், வல்லமை, இவையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே நம்முடைய சபைக்கும் வேத வசனத்தை பிரசங்கிப்பதோடு மட்டுமல்லாமல் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று, போதிக்க வேண்டும் என்று, எப்படி ஒரு டீச்சர் இஸ் டீச்சிங் ஆன் ஒன் சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் எடுத்து டீச் பண்ணுவது போல இந்த மார்க்கு சுவிசேஷத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இது யூடியூப்பில் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், அவர்களுக்கு இந்த வேத வசனத்தினுடைய அறிவு அவசியம் என்று சொன்னால் அறிமுகப்படுத்துகிறேன். விளம்பரத்துக்காக நான் சொல்லவில்லை. இயேசுவே விளம்பரம் வேண்டாம் என்று சொன்னதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்வேன். ஸோ கடந்த வாரத்தில் நாம் பார்த்த பகுதி வாசிக்க கேட்போம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். லெட்ஸ் ஆல் ரீட் டுகெதர் மார்க் Gospel chapter 1 verse 14 and 15 together. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அல்லேலூயா. சரி, 48ஆம் பக்கத்தில் இருக்கு. அப்படி வாசிக்கும் போதே பாருங்களேன், ஒரு how Mark gave this gospel to the people. Those were reading. வாசிக்கிற மக்களுக்கு அவர் என்ன அழகாக எழுதியிருக்கிறான்னு பாருங்க. தமிழில் எழுதலை, கிரேக்க மொழியில். ஆனால் தமிழில் அதை வாசித்து பார்க்கும்போது படிப்போம் ஒரு முறை. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஒரு வசனத்தை திரும்ப கவனமாய் கமா, ஃபுல் ஸ்டாப் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். ஒரு புத்தகத்தை படிப்பதை காட்டிலும், ஒரு பாடப்புத்தகத்தை படிப்பதை காட்டிலும், ஒரு வேதத்தை வாசிக்கும்போது ரொம்ப நிதானம் தேவை. அவர்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதிர்ந்த வயதில் இளமையான தீமோத்தேயுவுக்கு டீச் பண்ணும்போது, நீ வாசிக்கிறதிலும் கற்றுக்கொள்ளுகிறதிலும் என்று எழுதுகிறார். அப்போ ஒரு முதிர்ச்சியான ஒரு தேவனுடைய ஊழியர், இளம் ஊழியருக்கு நீ வாசிக்கிறத ரொம்ப கவனமாக வாசிக்கணும், புரிஞ்சு வாசிக்கணும், அதில் என்ன சொல்ல வர்றார் என்பதை நீ புரியணும். இட் வில் டேக் மச் டைம், ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் தேவனுக்காக நாம் எடுக்கிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பயனளிக்கும். திரும்பவும் பதிவு செய்கிறேன், தேவனுக்கென்று நாம் எடுக்கும் இல்லைன்னா செலவழிக்கும் நேரம் நம்முடைய வாழ்க்கைகளுக்கு நிச்சயமாக பயனளிக்கும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை நான் அனுபவமாய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் மிகையாக போகுது. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்.
எனக்கு எது உபயோகமாக இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. எனக்கு ஒரு காரியத்தில் தெளிவு இருக்கும் என்றால் மக்களுக்கு அதை தெளிவாய் புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு டிசையர் எனக்கு உண்டு. இப்போ நான் வாசித்த பகுதியில் பாருங்கள், கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை ரெண்டையும் முடிச்சிடணும்னு நினச்சேன். நான் என்ன முடித்தேன் உங்களுக்கே தெரியும், முடிச்சுட்டு போயிட்டேன். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து, இப்போ இன்னைக்கு காலையில் கூட அதை திரும்ப படிக்கிறேன். இயேசு எப்போ கலிலேயாவுக்கு வருகிறார் என்றால் மார்க்கு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 50வது வசனம் வரைக்கும் கலிலேயன் மினிஸ்ட்ரியை பற்றி தான் சொல்லியிருக்கு. இதை எப்படி பிரித்து சொல்லணுன்றதற்கு என்னுடைய பொருளடக்கம் இருக்கிறது. பின்பு நான் அதை உங்களுக்கு சொல்லட்டும். 9:50 வரைக்கும் கலிலேயன் மினிஸ்ட்ரியை பற்றி தான் அங்கே இருக்குது. இது மொத்தமே 16 அதிகாரம். நான் சொன்னேன் பாதி சாப்டர்ஸ்க்கு மேலேயே கலிலேய ஊழியத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. இனி பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13 வரைக்கும் தான். 13 கூட தேவாலயத்துக்கிட்ட போயிட்டார் ஆண்டவர். யூதேயாவுடைய ஊழியத்தை பற்றி இருக்கிறது 14. அதுக்கப்புறம் அவருடைய பேஷன், குரூசிஃபிக்ஷன், அப்புறம் ரெசரக்ஷன் போயிடுது. இப்போ யூதேயா ஊழியத்தை பற்றி ரொம்ப இல்லை. ஆனால் யூதேயாவில் இயேசு ஊழியம் செய்தார். கலிலேயாவிற்கு அவர் ஊழியம் செய்ய வந்ததாக சொல்லப்பட்டாலும் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அதுக்கு முன்பாகவே அவர் யூதேயாவிலே சுமார் ஓராண்டு ஊழியம் செய்திருக்கிறார். மார்க் என்ன செய்கிறான் என்றால் ஸ்கிப் பண்ணிட்டான். ஏனென்றால் மார்க்கு சுவிசேஷம் தான் முதலில் எழுதப்பட்டது. சுவிசேஷங்களிலே மார்க் காஸ்பல் தான் முதல்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் நிருபங்களுக்கு பிறகுதான் சுவிசேஷமே வருகிறது. அப்படி இருக்கும்போது அவன் ஸ்கிப் பண்ண ஒரு இடத்துக்குள்ள நம்ம போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு கோர்வை கிடைக்கும், ஒரு கண்டினியூவேஷன் நமக்கு கிடைக்கும். என்னைக்குமே ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இன்றைக்கி இந்த உலகத்தில் என்ன பண்ணி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவர் பேசும்போது இடையில் உள்ளதை கேட்டுட்டு அவர் ஏதோ ஒன்று தப்பாக பேசிட்டாங்கன்றாங்க. இல்லை, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் வாசிக்க வேண்டும். அது வரைக்கும் கவனமாய் கேட்க வேண்டும். எதை எந்த இடத்தில் கொண்டு வந்து அவர்கள் கோர்த்து சொன்னார்கள் என்பதை புரியவில்லை என்றால் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து ஒருவரை தவறாக நியாயம் தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வளருகிற நமக்கு வளர்ச்சி, அதற்குரிய முதிர்ச்சி, தேவ கிருபை காணப்பட வேண்டும் என்பது அவசியம். அதனால தான் யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். அப்போ ஒரு கேள்வி எழும்புக, அவன் எப்போ அவனை கொண்டு போய் பிரிசனில் வச்சாங்க? ஒரு கேள்வி வருதில்ல. இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த உடனடியே அவனை சிறைச்சாலையில் வைக்கல. அப்ப இயேசு யோவான் காவலில் வைக்கப்பட்டதை அறிகிறது எப்போன்னா மத்தேயுல 11-12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தான். அப்போ அதற்கிடையில் சில ஊழியங்கள் நடந்திருக்கிறது. அஃப்கோர்ஸ் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவன் பதிவு செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்த வானசாஸ்திரிகள் மெய்ப்பொருளை குறித்து பதிவு செய்யவில்லை. ஸ்ட்ரைட்டாக யோவான் ஸ்நானகனை குறித்து தான் ஆரம்பிக்கிறது. அப்போ நமக்கு இயேசுவை பற்றியும் அவருடைய ஊழியத்தை பற்றியும் நம்ம அறிய வேண்டும் என்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாவற்றையும் இணைத்து உட்கார்ந்து வாசித்து இயேசுவே எனக்கு இதை கற்றுத்தாரும் என்று நாம் கேட்கும் பொழுதுதான் இயேசுவை பற்றிய முழு பிக்சர் நமக்கு கிடைக்கும். அவருடைய ஊழியத்தை பற்றிய முழு படம் நமக்கு கிடைக்கும். இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய முழு படம் நமக்கு தெரிந்தால் ஒழிய நாம் இயேசுவை குறித்த ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லுவதில் ஊழியம் என்ற வார்த்தை உலகத்துக்கு ரொம்ப பேசப்படுகிற பொருளாக இன்றைக்கு மாறி இருந்தாலும், ஊழியம் என்ற ஒரு வார்த்தைக்குள் எல்லாரையும் அடக்கி தங்களுக்குள் அடக்கத்துக்குள் வைத்து கொள்ளுகிற நிலை இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை குறித்த முழு வேதாகம அறிவு இல்லாமல், தெளிவு இல்லாமல் ஊழியம் என்ற போர்வையில் எது செய்தாலும் அது முழுமையை பெற்றிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை உலகம் எழுப்பித்தான் ஆகும். தேவனுக்குள் வளர்ந்தவர்கள் அதை எழுப்பிதான் ஆவார்கள். அதை செய்கிறவர்கள் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் உலகத்தை
மக்களை பைத்தியமாக மாற்ற முடியாது. இதை கையில் அந்த பைபிளை எடுக்கும்போது எனக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கணும். கை நடுக்கிறதுன்னு இல்லை, உள்ளத்தில் ஒரு நடுக்கம் இருக்கணும். சென்று போன கவிஞர் கண்ணதாசன் இயேசு கிறிஸ்துவ குறித்த ஒரு காவியம் எழுதினார் இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. என் நோட்ஸ் எல்லாம் பெற்ற ஞாபகம். அவர் கடைசியில் அதை எழுதும்போது என்ன சொன்னார்? தொடக்கூடாததை தொட்டுவிட்டேன் என்கிற ஒரு பய உணர்வு என்னை பற்றி கொள்ளுகிறது என்று சொன்னார். ஏன்? அவருக்கு கவிஞர் தமிழ்நாடு பட்டம் கொடுத்திருக்கிறது. தன் கவியினால் மக்களையே கட்டி போட்டவர். வார்த்தை செழுமை, வார்த்தையினுடைய வளம், சொல்லதிகாரம், அதெல்லாம் அவருக்கு சூப்பர். ஆனால் இதை குறித்து அவர் எழுதும்போது அந்த புத்தகனுடைய அருமையிலே சொல்கிறார், நான் தொடக்கூடாத நான் தொட்டுட்டேன். அப்போ அவருக்கே அந்த பயம் இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு தெரியும் மது கிண்ணத்தை ஏந்தியவன் நான் என்று பாடியிருக்கிறார். அதுக்கு மேலே சொல்லலை, எடிட். தொட்டுட்டேன், பயமாக இருக்குன்னு. இன்றைக்கு பயம் இல்லாமல் எத்தனை பேர் வேத வசனத்தை எடுத்து விளாசுகிறார்கள். அப்படி நம்ம பண்ண முடியாது, நான் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா நீங்கள் அதை செய்கிறதுக்கு முன்பாக கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்கன்னு சொல்கிறது கடனாளி. இதனாலே ஊழியம் செய்கிறவர்களை தடை செய்கிறேன் என்றோ, அதான் நான் சொல்கிறேன், கான்டெக்ஸ்டில் படிக்கணும். ஊழியம் செய்கிறது தப்பு, ஊழியம் செய்ய யாரையும் அவர்கள் விடமாட்டார்கள் இந்த சபை, அந்த ஒரு கூற்றை இந்த இடத்தில் வாதமாக வைக்கக்கூடாது. அவருக்கே அந்த பயம் இருந்தால் இயேசுவை சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொண்டு அவரை இத்தனை ஆண்டு காலம் பின்பற்றுகிற நமக்கு எந்த அளவிற்கு கிறிஸ்துவை குறித்த, வேதத்தை குறித்த ஒரு பயம், ஒரு நடுக்கம் அவசியம். நடுக்கத்தோடு கூட அவருடைய சன்னிதானத்துக்கு நாம் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். வேதம் சொல்கிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய சன்னிதானத்தில் பிரவேசித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. தேவன் நம்முடைய ஆராதனையை விரும்புகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எனினும் அவருடைய ஆராதனை நமக்கு ஒரு பயத்தை, ஒரு நடுக்கத்தை உண்டாக்கித்தான் ஆக வேண்டும். அப்போ நான் உங்களுக்கு சொன்னது போல் ஒரு சிச்சுவேஷன், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு அவர் கலிலேயாவில் வந்து, இந்த சுவிசேஷத்தில் கலிலேயா ஊழியம் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பாக என்ன மினிஸ்ட்ரி நடந்துருச்சு, அவர் யூதேயாவில் ஊழியம் செஞ்சார். இதை போன வாரம் சொல்லிட்டேன், ரைட்டா? சில கேப் சொல்லிட்டு அப்படி கடந்து போக விரும்புகிறேன். அது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19 4ஆம் அதிகாரம் 54 வசனம் வரைக்கும் இயேசு அதுக்கு முன்பாக யூதேயாவில் செய்திருக்கிறார். மறந்து போகாதிருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் 3.5 வருடம் தான், ஒன்லி 3.5 years. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லும்போது இந்த சுவிசேஷத்தில் இந்த பகுதியை படிப்போம் என்றால் இயேசு ஊழியம் செய்த காலம், ஆக்சுவல் டைம் ஆஃப் மினிஸ்ட்ரி, அதுபோல இரண்டாவது இயேசு முதலில் செய்ததான ஊழியம், எதை முதலில் அவர் செய்தார், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய முறை, the method of Jesus ministry. Fourth, பிரசங்கத்தின் சாராம்சம், the content of his preaching. அதற்குள் உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த அவருடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சத்தில் அவர் எதை வலியுறுத்துகிறார், what emphasis that Jesus was doing. Sixth, what we have to do, நாம் என்ன செய்யணும். ஒரு 6 விதமான விஷயங்கள் இதற்குள் இருக்கிறது. வசனம் 2 தான், இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள் இருக்கிறது. இயேசு ஏன் காவலில் வைக்கப்பட்ட பின்பு அவர் கலிலேயாவுக்கு போகிறார் என்றால், அதுக்கு முன்னால் அவர் வேறு இடத்துல இருந்தார். அது நான் சொன்னேன், அந்த யோர்தான் வனாந்தர பகுதியில் அவர் ஊழியம் செய்கிறார். போகட்டும், 6-7 விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன். அவர் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது கடைசியில் ஒன்று சொன்னேன், அதை சொல்லிட்டு வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த ஊழியத்தை யோவான் 3:22 வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜீசஸ் had been preaching in the lower Jordan of region. ஜோர்டான் ரீஜியன் பகுதியில், யோர்தானுடைய பகுதியில், அந்த நதியினுடைய கடைசி பகுதியில்
அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் ஒரு காலத்தில் நினைத்தது, யோவான் சுவிசேஷத்தில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் குறித்ததான எதிர்ப்பு எழும்பிற்று என்று பைபிள் காலேஜில் நான் ப்ரீச் பண்ணியிருக்கேன், டீச் பண்ணியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் எதிர்ப்புகளும், பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் நியாயசாஸ்திரிகள் அவரிடத்தில் தர்க்கம் செய்கிறதையும் குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். மற்ற சுவிசேஷங்களை சினாப்டிக் காஸ்பல்ஸில் அவ்வளவு கூர்ந்து நான் கவனிக்காத காலங்கள் இருந்தது. ஆனால் இப்போ நான் பார்த்தபோது மார்க்கு சுவிசேஷத்திலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் இருக்கிற புகழும் இருக்கிறது, அவருக்கு இருக்கிற எதிர்ப்பும் இருக்கிறது. ஒரு பக்கம் கீர்த்தி புகழ், இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்துவின் மேல் பொறாமை, அவரை அழிக்க வேண்டும் என்று யூதத்தின் தலைவர்கள் எடுக்கின்ற முயற்சி இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மினிஸ்ட்ரியில் there are various phases in his ministry. அது ஊழியத்தில் பல பக்கங்கள் இருக்கிறது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம், ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்கு எத்தனையோ பக்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு அதை குறித்து நான் பேசலை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனாகவே புரிந்து கொண்டார் the growing hostility of the Pharisees. 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தில் அவர் அதிகமான பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். ஆனால் அவர் கொடுக்கல, அவருடைய சீசர்கள் தான் கொடுத்தாங்க. ஆனால் செய்தி போன போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்கு எதிரான ஒரு வன்மம் வளர ஆரம்பித்து விட்டது. அதை தொடர்ந்து தான் ஏரோது யோவான் ஸ்நானகனை சிறையிலே வைக்கிறான். மத்தேயு 4:12 வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அவனுடைய ஊழியத்தில் ஆண்டவருக்கு வழியை அவன் செய்து கொண்டு வந்தாலும் 12ஆம் வசனம், யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு, ஏன் அவர் கலிலேயாவுக்கு போறாரு? யூதேயாவில் இருக்கிறவர். அநேகர் கேட்பாங்க, ஏன் சார் ஒருத்தர் இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போறார்? இப்போ ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் எதுக்காக பண்றாங்க? அரசாங்கத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை டிரான்ஸ்ஃபர் இருக்கிறது. ஆனால் ஒருவர் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார் என்றால், நேற்று முன்பு நடந்த சில காரியங்கள் செய்தித்தாளில் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜட்ஜ் வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு ஒன் பிளேஸ் டு another. நீ படித்திருப்பீர்கள் நான் நம்புகிறேன். இதெல்லாம் எப்படி பாஸ்டருக்கு தெரியும்னா, நாங்களும் தான் வாசிக்கிறோம், நாங்களும் கேட்குறோம். ரைட்டா? ஒரு ஜட்ஜை பதவி விலக்கம் லேசாக பண்ண முடியாது. அது லோக்சபா வரைக்கும் அந்த மேட்டர் ஹேஸ் டு கோ. ஆனால் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எதுக்கு டிரான்ஸ்ஃபர்னு ஒருத்தர் கேள்வி கேட்பாங்கல்ல. இப்போ இயேசு ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போனார்னா வாட்ஸ் த ரீசன்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தை விட்டு வேறு இடம், வேலை நிமித்தம் நாம் போகிறோம், இல்லாவிட்டால் பொருளாதாரத்தின் நெருக்கடி ஒரு இடத்தை விட்டு போகிறோம், நமக்கு ஒரு இடம் பிடிக்கவில்லை போகிறோம், ஒரு இடத்தில் தண்ணீர் வீட்டுக்கு புழக்கத்துக்கு இல்லை, தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு மாறுதல் செய்கிறோம், ஒரு இடம் நெருக்கமாக இருக்கிறது, இன்னொரு இடத்துக்கு போகிறோம். there are various reasons. அப்போ இயேசு ஏன் சார் போனார்? ஊழியம் செய்தவர் ஏன் இன்னும் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் திடீர்னு போறாருன்னா, அவருக்கு எதிர்ப்புகள் கிளம்புகிறதை அவர் கண்டுபிடித்தார். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும், நம்முடைய வாழ்க்கையில் தான் நமக்கு எதிர்ப்பு வருகிறது என்று நினைக்கக்கூடாது. ஒரு காலத்தில் அதை நான் யோசித்திருக்கிறேன். ஆனால் இதை படிக்க ஆரம்பித்த பிறகு, இயேசுவை போல் நாம் ஊழியம் செய்தால் அவருக்கு வந்த எதிர்ப்பு நமக்கு வரலாம், வரணும்னு சொல்லலை, வந்தது நமக்கு நினைவுறுத்தப்படுகிறபடினால் நமக்கும் அது ஏற்படலாம். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் தலையை கொண்டு போய் கொடுக்கலாமா? யோவான் ஸ்நானகன் சொன்னான், நீ உன் சகோதரிய மனைவியை வைத்துக் கொள்வது தவறு என்றான். நடந்தது என்ன? அவனுக்கு கிடைத்த பரிசு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் கொடுத்தது மாதிரி தலை போயிடுச்சு. எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்து அவனுடைய பெற்றோர் பெற்றார்கள் எனக்கு தெரியாது. வேதத்தில் யோவான் ஸ்நானன் மரிக்கும் போது அவனுடைய பெற்றோர் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்திருந்தால் அவனுடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும்? நான் வேதத்தை ஆராய்ச்சி செய்து யோசித்து படித்திருக்கிறேன். பெற்றோருடைய கண்காலத்தில் ஒரு பிள்ளையை தூக்கி கொடுக்க முடியுமா என்ன? எப்படி இருந்திருக்கும்? இத்தனை ஆழங்கள் தவம் இருந்து நான் பெற்றேனே. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? வேண்டாம், விட்டுரு, இப்போ எதுக்கு நீ பேசுற? பேசினது தேவன் அவனை பேச வைத்த ரெண்டெல்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும் அந்த பையன் திருந்த மாட்டான். அவன் திருட்டு ராஸ்கல். அவனுக்காக என் தலையை நான் இழக்கணுமா என்ன? திருந்தாத ஒருவனை திருத்தினால் நமக்கு தான் ஆபத்து வரும்.
நம்ம இந்த இதை படிச்சுட்டே வரும்போது நம்ம அரசாங்க வேலையில் இருந்தாலும், தொழிலில் இருந்தாலும், நம்ம சமுதாயத்தில் இருந்தாலும், சிலதை நாம் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாக இது தெரிஞ்ச அமைதியாயிருவோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற, சிலர் சொல்லுவாங்க அவருக்கு அதுதான் காலம் என்று. நான் போகலை, அது இறையியல் கேள்வி. ஆனால் தேவையில்லாமல் என் உயிரை நான் இழக்கணும்னு அவசியம் கிடையாது. கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். சரி, தேவன் நமக்கென்று ஒரு கால திட்டத்தை நிர்ணயித்திருக்கும் போது, ஒரு கிளாக் வச்சிருக்கும் போது, அதுக்கு முன்னால் நம்ம உயிர் போகணுன்றது தேவ சித்தம் அல்ல. அறியாத வேளையிலும் பல புரியாத நேரத்தில் சில சந்தர்ப்பங்கள் நேரிடலாம். பட் we should not be the cause for our own failure. We should not be the cause for our own fall down. நம்முடைய தலைக்குனிவுக்கும் நம்முடைய வீழ்ச்சிக்கும் நாம் காரணராக இருக்கக்கூடாது. சங்கீதம் 19 தாவீது என்ன எழுதுகிறான்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அந்த இடத்தில் பாவம் என்று போட்டிருக்கிறதா? இல்லை. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? என்ன ரொம்ப அழகா இருக்கு. அதில் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இன்னும் நான் ஆம்பிளிஃபைட் ஃபினியெல்லாம் படிப்பான். ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் எரர்ஸ்? நான் ஆம்பிளிஃபைட் என்ன பார்க்கல. ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் எரர்? நமக்கு கிராமட்டிக்கல் எரர் இருக்குது. சில நேரத்தில் டைப் பண்ணும்போது, எழுதும்போது சில வார்த்தையில் சில பிழை என்று சொல்லுகிறோம் இல்லையா? பிழை, தப்பு, தப்பிதம், தவறு, அப்புறம் தான் பாவம், அக்கிரமம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு லெவல் இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் கோபித்துக் கொள்ள மாட்டேன்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்கள் பேச அழைத்தீங்கன்னா நான் சத்தியத்தை தான் சொல்வேன். அந்த இடத்தில் தாவீது என்ன வலியுறுத்துகிறான்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அவன் யாருடைய பிழையாயிலும் எடுத்து சொன்னானா? இன்னொருடைய பிழையை வெளியரங்கமாக்கினானா? நோ. அவன் கடவுளத்தில் பண்ணுகிற பிரார்த்தனையில என் பிழையை உணர்கிறவன், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தேசம் அழிக்கப்படாதபடிக்கு திறப்பின் வாசலில் நிற்கத்தக்க, சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன். I searched for a man, but the answer is there, written there. I couldn't find no one. ஒருவரையும் நான் காணேன். அப்ப தன் பிழைகளை உணரு. என் பிழையை நான் உணராம இன்னொருத்தருடைய பிழையை பற்றி பேசுறதுக்கு ஆண்டவர் எனக்கு எங்க ராயல் அதிகாரம் எனக்கு கொடுத்தார்? நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் போய் நிற்கும் போது நான் அவருடைய பிழை இவருடைய பிழை என்று பேசினால் ஷட் அப் என்று சொல்வார் ஆண்டவர். Close your mouth என்று சொல்வார். இத்தனை ஓட்டை வச்சுக்கிட்டு நீ அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு, அடுத்தவங்களை விரல் நீட்டும் போது 3 விரல் ஒன்றை காட்டுகிறது என்று சொல்வார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எது சொல்ல வந்தேன்னா, யோவான் சாணனை பற்றி பேச வந்ததுனால நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஒவ்வொருவரும் 1000 வார்த்தை சொல்லட்டும், ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறானே, என்னால் உடஞ்சி அழுதுருக்கிறேன். வருகிறவர் நீர்தானா? இல்லாவிட்டால் இன்னொரு வர காத்திருக்க வேண்டுமா? வருகிறவர் நீர்தானா? இல்லை இன்னொரு வர காத்திருக்க வேண்டுமா? உள்ள இருக்கும்போது 2 சீஷரை அனுப்பி அவன் கேட்குறான், ஜீசஸ்கிட்ட கேட்க சொல்கிறான், நீர்தானா வருகிறவர் என்று. He was a prophet. அவன் தான் எலியா. இயேசு சொன்னார், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் என்று சொன்னார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் இவனைப் போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழும்பினதில்லை என்று சொன்னார். எல்லாவற்றையும் அறிந்து அவன் தான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் முன்பு என்ன சொன்னான்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். இவன் தான் தேவனுடைய குமாரன் என்று அவன் சாட்சி கொடுத்து அந்த காரியத்தை செய்தான் என்றெல்லாம் சொல்கிறோம். எனக்கு நேரம் கம்மியாக இருக்கு, நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போவேன். மார்க்கு சுவிசேஷத்தை நீங்கள் கேட்க வரும்போது கற்றுக்கொள்ளணும்னு வந்தீங்கன்னா கற்றுக் கொடுப்பார் உங்களுக்கு. We want to learn with a desire that I should know truth from the scripture. Now you come.
சரியா? ஐ ப்ரேட் இனஃப் ஃபார் யூ. உங்களுக்காக அதிகமாக ஜெபித்திருக்கிறேன். ஆனால் ஒரு பிரசங்கத்தை கேட்கல, அதன்படி இருக்க, அதன்படி செய்ய, அதன்படி நம்மை மாற்றிக்கொள்ள, அதன்படி செயல்பட. ஏன்னா எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் தான் அதிகம் கேட்கப்படும். முக்கியம். ஆண்டவர் யார்கிட்ட இவ்வளோ விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரோ அவங்ககிட்ட தான் கடன் கேட்பார் ஆண்டவர். ஒரு இடத்துல 5 கொடுத்தார் 5, 2 கொடுத்தார் 2, ஒரு இடத்துல 1 கொடுத்தார். அப்போ நமக்கு ஆண்டவர் நிறையா கொடுக்குறாருன்னா எதுக்குன்னா கணக்கு நிறையா கேட்க போகிறாருன்னு. பாஸ்டர் அப்போ நான் இங்கே வரமாட்டேன், நீங்கள் என்னைக்குன்னு முதலே சொல்லிட்டீங்கன்னா நான் வரல, வீட்டில் இருந்துக்கிறேன். எனக்கு தெரியும். அப்போ அவன் சொல்லும்போது அவனுக்கு இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இவர் தான்னாரு, ஏன் அதுக்குள்ளே அவன் குழம்பிட்டான்? அவன் இயேசுவை எதிர்பார்த்த வேற. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, தான் ஒரு சத்தியத்தை சொன்னது நிமித்தம், உண்மை நிமித்தம் உள்ள இருக்கான். அவன் உள்ள இருக்கும்போது அவன் அதை விரும்பி இருந்தால் என்ன சொல்லியிருப்பான்? என் முடிவு என்னோடு முடியட்டும் என்று சொல்லியிருக்கலாம். பாருங்க, ஜெயிலுக்குள்ள வந்துட்டேன், முடிஞ்சிருச்சு. பிறகு ஏன் சொல்றான் வருகிறவன் நீர் தானா, இன்னொருவர் வர வேண்டுமா கேட்கிறான். இயேசு ஆயத்தப்படுத்திட்டு இப்போ உள்ள இருக்கேன் நான், என்னை விடுப்பு வைப்பார் யார்? எங்க அம்மா தவம் இருந்து பெற்றாங்க, அவனுக்கு தெரியாதவன் தலை போகுதுன்னு. என் தலையை ஒரு பெண் அவளுடைய அகங்காரத்தினால், அவளுடைய வாழ்க்கையின் தவறினால் ஒரு சிறு பெண்ணை ஏவி விட்டு ஒரு நீதிமானை தலையை கொய்ய வைத்து விட்டாளே. சரித்திரம் என்ன எழுதும்? உலகம் நாளைக்கு என்ன சொல்லும்? பரலோக ராஜ்யத்தினுடைய தீர்ப்பு எவ்விதம் இருக்க போகிறது யாருக்கு தெரியும்? இன்னொருடைய தலை போவதற்கு நான் காரணமாக இருந்தால் கர்த்தர் என்னை எப்படி அவர் தம்முடைய ராஜ்யத்தில் என்னை எடுத்துக்கொள்வார், சேர்த்துக்கொள்வார்? திங்க் பண்ணணும் சார். ஏன் நம்முடைய வாழ்க்கை தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீர் அறிவீர், புதிதும் ஜீவனுமான பாதையில் என்னை ஓடச்சே. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் என்ன தவறு இருக்கிறது, நான் எதில் தவறி இருக்கிறேனோ. அநேகர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டாம் சார். யோபு என்ற பெரிய தேவ பக்தன் யோபின் புத்தகத்திலே சொன்னான் தெரியுமா, நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. அவனை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுத்தார்? உண்மை உள்ளவன், உத்தமம் உள்ளவன். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற அவனை போட்டு ஒருவனும் இல்லை என்று இயேசு தேவனால் சாட்சி பெற்றவன். அவன் எழுதுகிறான், அவன் புலம்புகிறான், என்னிடத்தில் நான் எதை தவறினேனோ எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. I always respect Job because of his humbleness. He had such kind of heart to submit before God and ask if there is anything wrong in me, teach me என்று. அவனிடத்தில் வந்த நண்பர்கள் சொல்வதற்கோ பேசுவதற்கோ என்ன தகுதி இருக்கிறது? அவர்கள் ஒரு ஆசாரியர்கள் இல்லை, ஒரு அப்போஸ்தலர்களாக இல்லை. ஆனால் சொன்னானே, நீ என்னிடத்தில் எது தவறோ என்னை தெரியப்படுத்துங்கள் என்று. நான் பேசல, ஒரு ஊழியர் கூடத்தில் நான் பேசியிருக்கேன். முடிஞ்சவொடனே ஓடி வந்தாங்கல்ல வருஷ கடைசியில், என்ன நிப்பாட்டிட்டாங்க கொண்டு போய். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, எதில் தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம லைஃப்பில் ஆண்டவர்கிட்ட இதை கேட்கலன்னா நம்ம எப்படி மோட்சத்துக்கு போவோம்? ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும்போது ஆண்டவர்கிட்ட எதையா மறைக்க முடியுமா என்ன? நல்ல யோசிப்பு, கிறிஸ்தவ உலகம் அதை மறைக்க முடியுமா சார்? என்ன பசங்களை பயமுறுத்த? ஒன்றும் பயமுறுத்தலை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நான் சொல்கிறேன். நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தால் என்ன? அப்போ அவன் கேட்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் நாசரேத்துக்கு வந்து, போன வாரத்தில் நான் சொன்னேன், அவர் அந்த இடத்துல வரும்போது கர்த்தருடைய ஆவியான என்மேல் இருக்கிறார் என்று ஏசாயா வேத பகுதி 66 அதிகாரத்தை சுட்டி காட்டி அவன் சொல்கிறான், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன், those who are in prison were expecting the deliverance. அவன் ஒரு விடுதலை எதிர்பார்க்குறான். இயேசு கிறிஸ்து மேசியான்றது எனக்கு, அவர் மேசியாவர் தான் என்ன விடுதலை செய்யணும்ல.
சரியா தானே பேசினேன், சரியா தானே சொன்னேன். நீதியை குறித்து எச்சரித்தேனே, நியாய தீர்ப்பை குறித்து பேசினேனே, இச்சடக்கத்தை குறித்து பேசினேனே. தவமிருந்து பெற்ற நான் தவ புதல்வன் ஏன் என் சிறைக்குள் இருக்க வேண்டும்? இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த குற்றம் செய்யல, நம்ம உள்ளத்துல என்ன துடிக்கணும், என்ன தப்பு பண்ணினேன்னு கேட்போமா இல்லையா? என்ன மிஸ்டேக் பண்ணோம் இன்னைக்கு? இந்த கஷ்டத்துக்கு, இந்த பாடுகளுக்கு என்ன கஷ்டம், இந்த வேதனைக்கு, இந்த துக்கத்துக்கு, இந்த கண்ணீருக்கு நான் என்ன தப்பு செய்தேன் கேட்போமா? கேட்க மாட்டோமா? அதனாலதான் நம்ம ஜாக்கிரதையோடு கூட நடக்கணும். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறோம், கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொண்டு போகிறோம். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பந்தியில ஒருத்தர் உட்காரும் போது அவன் தன்னை சோதித்து தன்னை ஆராய்ந்து அறிந்து அந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறணும் இருக்கு. கிறிஸ்தவத்துக்குள்ள நிறைய சீரியஸ் ப்ராப்ளம் இஸ் கோயிங் ஆன் நவ். Until and unless they correct it, they can't be the witness. சாட்சியா இருக்க முடியாது. சாட்சி சொல்லலாம், சாட்சியா இருந்து சாட்சி சொல்லணும், இல்லைன்னா சாட்சி சொல்ல கூடாது. ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்கணும். அதனால தான் இந்த பகுதியை நான் எடுத்த போது இதை உங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளோ சிரத்தை நான் எடுத்துக்கொண்டேன். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் இன்னும் சொல்லிக் கொடுக்குறார். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் பாருங்க, சிறைப்பட்டவர் விடுதலை ஆகிறாள். இல்லை, I don't understand. ஆனால் இயேசு ஒரு அச்சாரமாக முத்தாரமாக ஒரு வார்த்தை கடைசியில் கோர்த்து விடுறார் பாருங்க, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். ஏன்னா இடரல் பண்ணிட்டா போச்சு. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்துகிறது. எனக்கு நல்லதில்லை, நமக்கு நல்லதில்லை, அவனுக்கே நல்லது. என் பணமே மேலே வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய எவ்வளவு, இயேசு கிறிஸ்துனா ரொம்ப மனதுருகி பேசினான்னு நினைக்கிறோம். பாடியை வெளியே வரக்கூடாது, கட்டி உள்ள இறக்குன்ட்டார். அதனால தான் ஒருத்தன் சொன்னான், அவர் பேசினது போல் ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை. இதெல்லாம் நம்ம வசனத்தை படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்தால் தான் நம்ம வெளியில் எப்படி பேச முடியும். இல்லைன்னா நம்ம எப்படி பேசுவோம் நமக்கே தெரியும். கரெக்டாக பேசணும் சார். உள்ள தூக்கி வச்சுட்டாங்கன்னு உடனே இயேசு என்ன நினச்சிருக்கணும், நானும் உள்ளே போடேன்னு அவனே கத்திட்டு கிடக்கிறான், என்னை விடுதலை. அப்போ என்னுடைய உள்ளத்தில் நான் புரிகிறது என்னவென்றால், தேவன் சொன்னார், சொல்லி கொடுத்தா, நான் சொல்லலை, அவனுமே ஒரு விடுதலையை விரும்பி இருக்கிறான். இயேசு ஒன்றுமே செய்யலை. அப்போ தான் கேட்குறான், வருகிறவர் நீர் தானா? அவனுக்கு பழைய ஏற்பாடு தெரியும். மைட்டி ப்ராஃபெட், பயங்கரமான மனுஷன் யோவான் ஸ்நானகன். அவன்கிட்ட ஒரு தப்பை யாரும் காட்ட முடியாது. ஒரு கண்டிச்சு பேசினதுக்காக உள்ள கொண்டு போய் கழுத்தை சீவனா? இப்போ நம்மளே இன்னொருத்தருக்கு தீர்ப்பு கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக கொடுக்கணும்னு வேணான், ஆனால் செத்தம்னு வேணான். ஜட்ஜெல்லாம் பயப்படணும். நியாயப்படி சீட்டில் உட்காந்துருக்கும்போது சும்மா மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போகிறதுக்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கிடையாது. ரொம்ப கவனமாக நடக்கணும். சங்கீதத்தில் என்னென்ன வசனங்கள்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருமுடைய கூடாரத்தில் ஏறுவான், யாருமுடைய கூடாரத்தில் தங்குவான், யாருமுடைய பரிசுத்த பருவத்தில் வாசமானுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டால், நான் சத்தியத்தை என்கிட்ட ஆண்டவர் கேட்டவன், நான் மனதார பேசியிருக்கிறேன் ஆண்டவர். என்ன அர்த்தம்னா, என் மனசில் சத்தியம்னு பட்டதை நான் மறைக்காமல் பேசியிருக்கிறேன். உண்மைனா அதை மறைக்காமல் சொல்லியிருக்கிறேன். சரியான விஷயம்னா யாருடைய முகத்தையும் பார்க்காமல், யாரிடத்திலும் ஒரு சன்மானமோ அவங்களிடத்தில் ஒரு நல்ல
ஒரு ஒரு அவங்க குட் புக்ஸில் நான் இருக்கணும், அவங்க மனசுக்குள்ளே நான் இடம் பிடிக்கணும் நான் பேசியிருந்தா நான் தப்பு. அந்த வசனத்தை படித்து பாருங்கள். 24ஆம் சங்கீதத்தில் இன்னும் சொல்லியிருக்கு, யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடா யானையிடாமலும் இருக்கிறான். There are certain criteria, sir. Certain qualification which is set in the Old Testament, that who will stand before people by the ministry. Without knowing that, சும்மா காற்றுல அடிக்கிற மாதிரி சிலம்பம் பண்ண முடியாது. ஸோ ஆண்டவர் பார்க்குறாரு, it took look more dangerous. So what he did, ஆனால் என்ன நினைப்பாங்கன்னா ஆண்டவர் தப்பிச்சு போயிட்டாருன்னு. அவர் ஒரு பயந்தாங்கோழி கிடையவே கிடையாது. having work to do before his death. அப்போ இயேசுக்கு தன்னுடைய மரணம் எப்போன்னு தெரியும். அவர் பலமுறை சீசர் இடத்தில் சொன்னார், இந்த லூசு மண்டைகளுக்கு ஒன்றுமே தெரியல. லூசு மண்டைகள் அவங்க ஒருவேளை என்ன கேட்கலாம், இப்படி பேசுனீங்களா பெண்ணின்னு கேட்பாங்க போகும்போது. நான் வேறு வழி இல்லை, உங்களை மாட்டி விடணும்னு சொல்லலை, இந்த உலகத்தில் இருக்கிற சில மரமண்டைகளுக்கு புரியட்டும்னு நான் பேசினேன்னு நான் சொல்வேன். ஜீசஸ் தன்னுடைய மரணத்துக்கு முன்பதான் உயிர்த்தெழுவேன்னு தெரியும். அதனால he thought it best to get further away from Jerusalem. இப்பத்துக்கு கொஞ்ச நாள் அவங்கள விட்டு விலகி இருக்கணும் போயிட்டார். He is wise. He is wise. He is gracious. சரி, நம்ம கடவுளிடத்தில் இந்த தாளந்தை பெற்றாகணும். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். சரி, இந்த இடத்துல 9 வரங்களுக்காக ஜெபம் பண்ணுறவங்க என்ன எல்லாரும் கை வைத்துவீங்க. ஆனால் ஒவ்வொரு சிச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கிடணுன்றதுக்கெல்லாம் தேவனுடைய ஸ்டெப்புக்குள்ளேயே இருந்தவங்களுக்கு ஆண்டவர் கரெக்டாக சொல்லார். செய்யாத ஆண்டவர் சொல்லலையா, வலதுபுறம் இடதுபுறம் போ, நீ வழி விலகும்போது. சூப்பராக இருக்குல்ல, வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உன் காதுகளுக்கு. அந்த அட்டன்டிவாக நமக்கு இருந்தா, கடவுள் என்னோட கூட பேசணும், நான் எங்கேயா ஆண்டோட பிள்ளைகள் ஒப்பு கொடுக்காம கர்த்தர் பேச மாட்டார். தான் வலதுபுறம் இடதுபுறம் வழி விலகும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உன் காதுகளுக்கு பின்னால். ஆனால் சொல்ல, நீ ஒப்பு கொடுத்துருக்க, நான் உன்கிட்ட சொல்கிறேன். ஒப்பு கொடுக்காத கூட நான் என்ன சொல்ல முடியும்? வழி இதுவேன்னு சொன்னால் உடனே அவன் சொல்லுவான், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார், அவரிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் தான் ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அட பாவி, நான் அதுக்கு சொல்லலடா. வலதுபுறம் இடதுபுறம் வழி விலகும்போது வழி இதுவே என்று சொல்லுகிற கத்தம் காதுகளுக்கு பின்னால் துணிக்கும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஞானமாக பண்ணிட்டார் பாருங்க. கத்தாவே, இந்த நாலேஜ் எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் இப்போ அதிலேருந்து ஒன்று கற்றுக்கொண்டேன். யோவான் ஸ்நானகன்னு பற்றி கொஞ்சம் படித்த பிறகு ஆண்டுகிட்ட ரொம்ப கிருபை கேட்குறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது பெட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது எதுக்கு? என் தலையை வெட்டுறதுக்கு ஒரு பொம்பளை வேலை பார்க்கணும், ஒரு சின்ன பிள்ளை டான்ஸ் ஆடணும், கடைசியில் என் தலை போகணும். நான் என்ன லூஸா? நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனமாக தான் இருக்கணும். அவங்கவுங்க வேதம் சொல்லி இருக்கிறது, அவனவன் செய்த கிரிகளின் நிமித்தம் நான் அழிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதியாக இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். இயேசுவே சொல்லியிருக்காரு சார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில் சொல்லியிருக்காரு. நான் இந்த வார்த்தையெல்லாம் நான் எடுக்கல, உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன், கவனிச்சுக்கிடுங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். யோவான் ஸ்நானப்போல செய்யாதன்னு சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவர். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பண்ணுறியா, தப்பு பண்ணுறியா, நிறைய தப்பு பண்ணு. இப்போ இதை கட் பண்ணி ஒருத்தர் ஷார்ட் எடுத்து ரீல் போட்டார்னு வச்சுக்கிடுங்க, ஃபஸ்ட்டு பென்னி தப்பு செய்ய பேசினார்னு வந்துடும். கரெக்டாக வருமா வராது? இதை மாத்திரம் கட் பண்ணா, நான் இதை பேசுகிறேன், அநியாயம் செய்கிறவன் இன்னும் செஞ்சுக்கோ, அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமாக போய்க்கோ. அப்போ இந்த போய்க்கொன்ற வார்த்தையை கட் பண்ணி என்னை சர்ச்சை விட்டு போக சொல்லிட்டாரு. சர்ச்சை விட்டா போக சொன்னார். நீ உனக்கு சொல்லியிருக்கார், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
இப்போ அடுத்த 2 வசனத்தையும் சொல்றது, நீதி செய்கிறவன் இன்னும் செய்யி, நல்லா நட. இது போட மாட்டாங்களே கட் பண்ணி. பரிசுத்தமாகிறவன் இன்னும் நல்ல பரிசுத்தமா வாழணும், இதை கட் பண்ணி போட மாட்டாங்களே. என்ன கொல்லணும்னு நினைச்சா பண்ணிடுவாங்க. இயேசு குறித்து ஒரு இடத்துல ஒரு இது சொன்னாங்க தெரியுமா? இப்போ இயேசு கிறிஸ்து ரொம்ப வெளிப்படையாய் பேசுகிறாரே, அது என்னன்னு கேட்டாங்க. அதுதான் இப்போ நான் பேசுறது. என்னை பற்றி பேசலை, இயேசுவை பற்றி எவ்வளோ. அப்போ சில விஷயத்தை நம்ம ரொம்ப ஞானமாக டீல் பண்ணணும். சரி, ஸோ ஆண்டவர் அங்கே போயிட்டு பயந்து போல ஞானமாக இவங்க கையில் போய் இப்போ மாட்டினோம்னா, இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்யணுன்றது பிதாவின் சித்தம். அதை பிரேக் பண்ண முடியாது. நமக்கு எப்போ முடிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா we will run the race. கைகளை வைத்து கதிரை மயப்படுத்தும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர வேண்டும். கைகளை தட்டி கத்த. லக்குனா என்னது? 100 மீட்டர் ஓடணும்னா 100 மீட்டரில் ஒருத்தன் ஒரு நூல் இருக்கும். 200 மீட்டர்னா 200 மீட்டர் இருக்கும். நிறைய ஓடுறவங்களுக்கு எல்லாம் தெரியுது. 400 மீட்டர்னா எங்கே 400 மீட்டர் முடியும்னு தெரியும். 1500னா 3.25 ரவுண்டு எப்படி ஓடணும்னு தெரியும். நம்மளை கடவுள் எத்தனை ரவுண்டு ஓட வச்சிருக்கிறாரு, என்ன ஓடணும்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு முன்னால் எதுலேயும் போய் சிக்கக்கூடாது. கைகளை வைத்து கத்திர மையப்படுது. அப்போஸ்தலன் பவுல் செம்மையாக போட்டு சொல்லியிருக்கார். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணணும், பிரயாசப்பட்டு பயிர் எடுக்கிறவன் பலனில் முந்தி பங்கடையணும். காட்டில் ஆண்டவர் மிலிட்ரி சர்வீஸில் இருக்கவங்களுக்கு சொல்கிறார், 2 தீமோத்தேயு 2:4, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு இடத்துல மிலிட்ரியில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா, கவனிங்க, தன்னை சேவகனாக எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி. மிலிட்ரி சர்வீஸ்க்கு நான் எழுதி கொடுத்துட்டேன்னா, அப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே போலீஸ் மாதிரி இருக்கேன்னா அது வந்து மிலிட்ரி சர்வீஸ், ரைட்டா? பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சொல்லுங்க, படிங்க, சத்தமாக வாசிங்க. எல்லாரும் வாசிங்க பார்ப்போம், சேர்ந்து வாசிப்போமா? தண்டில் சேவகம் எழுதி கொண்ட எவளும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். சிக்கிக்கிடக்கூடாது. கைகளை ஒத்து கத்திர பயன்படுத்தும். அவன் சிக்க வைப்பான், ட்ரை பண்ணுவான். நம்ம சிக்க முடியாது. 48 எம்எல்ஏக்களை கர்நாடகாவில் ஹனி ட்ராப்ஸ்ன்னு எது சொல்லப்படல சிக்க வைத்திருக்கிறாங்க. சரி விடுங்க, வார்த்தைகள்லாம் எனக்கு கேட்டதுனால நான் சொல்கிறேன். நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு நம்ம சிக்கக்கூடாது. வலையை கிழிச்சிட்டு வெளியே போயிடணும். கரங்களை வைத்துக்கிற மயமப்படுத்தோம். ஆமாம், இல்லை நமக்கு வைக்கிற பெயிட்டில் நம்மளை தூக்கி உள்ளே கொண்டு போட்டால் சுற்றி வச்சிருக்கிற புழுவை மாத்திரம் கடிச்சிட்டு உருளைக்கிழங்கு மாத்திரம் சாப்பிட்டுட்டு அப்படி நீந்தி போயிடணும். கைகளை வைத்துக்க சிரிக்கிறாங்க கிருத்தியக்கா. நம்மளை நீ மாட்ட வைக்கிறதுக்கு என்ன பார்த்து இப்படி சொல்கிறீங்க? சரி, ஜீசஸ் கிரைஸ்டை நான் படித்து வரமா, அதுதான் நான் சொல்லேன். இது பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்குது. ஒழுங்காக வந்தீங்கன்னா ஆசீர்வாதம். கைகளை வைத்துக்க மயப்படுதும். சரி, உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் சொல்லிக்கொள்ளாத அநேக விஷயங்களை கர்த்தர் இந்த சர்ச்சில் இந்த இடத்துல நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். கைகள் வைத்துக்க மயப்படுது. சிக்கக்கூடாது. அதெல்லாம் எவ்வளவு அறிவு, எவ்வளவு ஞானம் இந்த பைபிளில் இருக்குது. அதனால தான் இது பேதைகளை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சும்மா பைபிள் படின்னு நான் சொல்லலை, நம்ம பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்கிறேன். அந்த வேதத்தை படித்தேன் என்றால் அவன் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பான். எனக்கு படிக்க நேரம் இல்லை, எனக்கு படிக்க புரியலை, எனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா கிறிஸ்தவன்ற பேரை எடுத்துரு. நான் சொல்லுவேன், கிறிஸ்தவன்ற பேரை எடுத்துட்டு பேரை மாற்றிக்கோ. அந்த பேரை நான் சொல்லணுமா? இப்போ பேரை மாற்றிட்டு உலகத்தோடு போயிடலாமே. உலக மனுஷனாக வாழ்ந்துட்டு போகிறது பெட்டர், தெரியுமா உங்களுக்கு? நான் எப்போவுமே சொல்வேன், இது நானும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரன் பேசி கொண்டது.
எங்கே தெரியுமா புயல் அடிக்கும், எங்கே தெரியுமா இது பண்ணும்? ஒன்று கடலுக்குள்ள சென்டருக்குள்ளே போயிடணும், இல்லை கரையை விட்டு தள்ளி நிற்கணும். எத்தனை பேர் புரியுது? ஒன்று உள்ளே போயிட்டா புயல் இருந்தாலும் கப்பலை பாட்டில் போகும். இந்த கடலுக்கு பக்கத்துலேயே வராமல் வீட்டிலேயே படுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் வராது. இந்த கரையில் நின்னா எலும்புறது சுருட்டிட்டு போயிடும். அநேக கிறிஸ்தவர்கள், போன வாரம் சொன்னேன் யார் கிறிஸ்தவர்கள் என்ன முடிக்கல, அது வர்றேன் நான் சரியா. இவங்க இங்கிட்டு தலை, இங்கிட்டு வால், இங்கிட்டு தலையை காட்டுறது, இங்கே வாழை காட்டுறது, இப்படி நடுவில் இப்படி கழுவுற மீனில் நழுவுற மீன். ஆண்டோடைய பிள்ளைன்னு வந்தால் ஆண்டோடைய பிள்ளைய வாழணும், இல்லை உலகன்னா உலகத்தோட போயிடும். ஆண்டவர் சொல்வார், அக்கிரம செய்கைக்காரரே கெட் அவுட் அப்படின்னு சொல்வார். தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி அவருக்கு பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். சார் மிலிட்ரியில் உட்கார்ந்துட்டு பண்ணி வைக்க முடியுமா சார்? சரி, பண்ணி வளர்க்க முடியுமா? பண்ணி வளர்ப்போமா? கோழி பண்ண வைக்க முடியுமா மிலிட்ரியில்? நான் மிலிட்ரியில் நான் இருக்கிறேன், ஆனால் நான் சைடு பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். ஏன் சைடு பிஸ்னஸ்? எனக்கு இன்கம் பத்தலை. ஏன் அதில் போய் சேர்ந்த மிலிட்ரியில்? அதை ரிசைன் பண்ணிடு. ஒன்று அதை ரிசைன் பண்ணிவிட்டு இதுக்கு வா, பிஸ்னஸ் பார்த்துக்கோ. நான் அதையும் பண்ணுவேன், நான் இதையும் பண்ணுவேன்னு சொன்னால் அவனுடைய கான்சன்ட்ரேஷன் துப்பாக்கியை பிடிக்கும்போது எப்படி இருக்கும்? இப்படி பிடிக்கும்போது ஐயையோ என் பண்ணி என்னாச்சோ, என் கோழி என்னாச்சோ, என் குதிரை என்னாச்சோ, அப்படி தான் போகும். கர்த்தருக்குன்னு வந்தால் கர்த்தருக்கு நிற்கணும் ஸ்ட்ராங்காக. நாங்கள் யூத் கேம்ப்லலாம் இந்த மாதிரி நான் பேசியிருக்கிறேன், வேதாம்பா கல்லூரியோட சாப்பல் சர்வீஸில் பேசியிருக்கிறேன். அந்த பாஸ்டர்ஸ் என்னை பார்த்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி பென்னி நீங்கள் எங்கே வெடி வைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியலையே, நீங்கள் எதுக்கு அடியில் வைக்கிறீங்களேன்னு தெரியலையே. நான் உள்ளது தான் சொல்லணும். அப்புறம் நானும் என்ன, நீயா இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, சத்தியம் சத்தியம்தான். எனக்கு பெருமைக்கு இல்லை. தேவன் இந்த அறிவை எனக்கு தரலன்னு தான் நானும் உங்களோடு கூட பயணம் செய்வேன். நம்ம எல்லோரும் சேர்ந்தே பயணம் பண்ணலாம். எதுக்கு? இந்த வெளிச்சத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுனால இந்த வெளிச்சத்தை மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துடணும். சரி சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லிவிட்டு எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதில் 4 பேர் ஒப்பு கொடுத்தாலும் சாகிற வரைக்கும் அவங்க நிற்பாங்க. ஆனால் ஒப்பு கொடுத்தலே இல்லாமல் 400 பேர் முன்னால் வந்தாலும் அவங்க 400 பேர் வெளியே போயிடுவாங்கன்னு. வந்தால் கர்த்தருக்குன்னு வரணும், இல்லைன்னா வரவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து, அதனால் ஆண்டவர் ரொம்ப நாலேஜா கலிலேயாவுக்குள்ளே வந்து அவர் எதை பிரசங்கித்தார் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வசனம் வில் see next week. ஓகே, சொல்லி முடிச்சிடறேன். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு, வாசிங்க, இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி, வாட் ஜீசஸ் preached. இன்னைக்கு நீங்கள் இந்த மனசில் வைக்கணும், எதை பாஸ்டர் பேசணும், எதை பேசணுன்றதுக்கு முன்பாக பாருங்கள், எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணது பாருங்கள், நான் எங்கே பிரசங்கம் பண்ணணும். சரி, எதை பிரசங்கம் பண்ணணுன்றது ஒரு பெரிய பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக எங்கே பிரசங்கம் பண்ணணும். ஏசு எங்கே பிரசங்கம் பண்ணார்? ஃபஸ்ட்டு கலிலேயா. கலிலேயாவுக்குள்ளே இருக்கிறது தான் எது? நாசரேத். நாசரேத் வளர்ந்த ஊர், பெத்லகேம் பிறந்த ஊர். ஜீசஸ் தன்னுடைய மினிஸ்ட்ரியை எங்கே செய்யணும்? கைகளை ஒத்து கத்திர மேம்படும். இப்போ எல்லோரும் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஜபாலய தலைவில் இருக்கிற மாதிரி இருப்பீங்களான்னு தெரியாது. சரி போட்டு நமக்கு அன்பானவர்களே எப்படி சேர்த்து சொல்லுவோம். இயேசு தன்னுடைய பிரசங்கத்தை எங்கே கரெக்டாக அவர் ஆரம்பித்தார் என்று மார்க் எழுதுகிறான் என்று சொன்னால் கலிலேயாவில். அப்படி அர்த்தம் என்னென்னா, இயேசு தன்னுடைய ஊழியத்தை தன் சொந்த ஊரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், சொந்த ஜனங்கள் மத்தியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே செய்யும்போது அத்தனை பேர் அவரை பிடிக்கணும்னு நினச்ச போது ஆண்டவர் அழகாக பேசிட்டு வர்றார் பாருங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து 4ஆம் அதிகாரத்தில் அப்படி வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு
இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? அப்படியே வாங்க. அவர் அவர்களை நோக்கி, இப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா இழுத்துட்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு தச்சனுடைய பிள்ளை இல்லைன்ட்டாங்க. ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தையை பார்த்தா, இயேசுவே இப்படி பேசுகிறார் ஒருத்தர், ஆச்சரியப்படுறாங்க. அவருக்கு எஜுகேஷனே இல்லையே, அவங்க ஃபேமிலி ரொம்ப சாதாரணமான ஃபேமிலி ஆச்சே. அப்பா இழுத்துட்டாங்க பாருங்க. இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா? கர்த்தர் அவங்க அம்மாவை இழுக்க விடலை. ஹலோ, அவங்க அம்மா இழுக்க விடல, அப்பா இழுத்துட்டாங்க. இனி அம்மாவை இழுக்கிறதுக்கு எப்படி விடுவார் ஆண்டவர்? டக்குன்னு ஜீசஸ் கிராஸ் பண்ணிட்டு சொல்றாரு, அம்மா ஃபேமிலி இப்படி இழுக்கிறதுக்கெல்லாம் யாரும் விடக்கூடாது, அதெல்லாம் முடியாது. ஜீசஸ் பாஞ்சிட்டாராக்கும். வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ உன் ஊராகிய, என்ன ஊரு? உன் ஊரு. பிறந்த ஊர் பெத்லகேமா? இயேசுடைய ஊர் பங்கு எதுன்றாங்களா? ஏசாமியே சொல்றாரு உன் ஊர். அப்ப பிறந்த ஊர் ஒரு ஊராக இருந்தாலும் வளர்ந்த ஊர் நாசரேத்து. அந்த நாசரேத்து தான் அவருடைய ஊர். கைகளை ஊத்து கத்திர மையப்படுத்தும். எனக்கு டக்குன்னு அடிக்குது. நீங்க பிறந்த வீடு எது இருந்தாலும் புகுந்த வீடு தான் உங்க வீடு. சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. இந்த ஒரு சிஸ்டர் கை வைத்துறாங்க. ரைட். பிறந்த வீடு எதுவாக இருந்தாலும் எங்க உள்ள வர்றோமோ அதுதான் புகுந்த வீடு. இனி என் கேர் ஆஃப் அட்ரஸ் அது கிடையாது. என் கேர் ஆஃப் அட்ரஸ் நான் எங்க இருக்கிறேன். எது சார்? நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க. சில லாயர்ஸ் படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. Jesus Christ, how wise enough to handle arguments. யோசேப்பின் குமாரன் அல்லவன் ஆண்டவர் தாயை விட்டு கொடுக்கலையே, சிலுவையிலேயே விட்டு கொடுக்கலையே. தன்னுடைய அன்பின் விசேஷன்ட்ட தான் அவங்க அம்மாவை கொடுத்துட்டு போனேன். கைகளை ஊற்றி கத்திர மகிமைப்படுத்தும். ஒருத்தர் போயிட்டாரு, 11 பேர் இருக்கிறாங்க. பேதுருட்ட கொடுத்துருக்கலாம்ல, யாக்கோபிட்ட கொடுத்துருக்கலாம்ல. எத்தனை பேர் இருந்தாங்க? யோவான்ட்ட கொடுத்தார். அத்தனை சீசர்லையும் எங்க அம்மாவை பார்த்துக்கிற ஒரு ஆள், நல்ல ஆள். கைகள் ஊத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். அவர் உடைஞ்சு போன பாத்திரம், உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். நீ பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் இரவு அசைவாடினீர். உடைஞ்ச பாத்திரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும் சார். உடைஞ்ச பாத்திரம் யார் யார் இருக்கீங்களோ கரங்களோ வைத்து கத்த சோத்திருக்காண்டு என் நிலைமை இதுதான்ப்பா. பயன்படுத்துவானா மக்கள் என்னை சரியாய் நடத்தட்டும் என்று சொல்லுவான். என்னை சரியா நடத்தட்டும், என்னை சரியா புரிஞ்சுக்கிடட்டும், என்னை சரியா ஏற்றுக்கொள்ளட்டும். இன்னும் என்னை உடைக்க வேண்டாம் ஆண்டவரே, என்னை இன்னும் உடைக்காம இருக்க அவங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நானும் உடையாம இருக்க எனக்கு கிருபை தாங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணுவோமானால். ஒவ்வொரு வார்த்தையும் நான் இப்படி படிக்கிறப்ப இதெல்லாம் நான் மெடிடேட் பண்ணாத வந்த வார்த்தை. அந்த இடத்துல டேர்ன் பண்ணும்போது ஏன் அவர் அந்த இடத்துல தான் செய்யணும்? உன் ஊர், உன் ஊர், எந்த ஊர்? எந்த ஊர் உன் ஊர்? உன் வீடு எந்த வீடு? எந்த வீடு உன் வீடு? இயேசு சொன்னாரு என் அப்பாவின் வீடு. கைகளை தட்டி கத்துற, என் அப்பாவுடைய வீட்டை நீ பிசினஸ் வீட்டா மாத்திக்கிட்டு இருக்கிற, தொலைச்சுட்டார் ஆண்டவர். யோவான் 2ஆம் அதிகாரத்துல லூக்கா கடைசியில் வரும்போது சொல்றார் என் அப்பா வீடு. ஹலோ, அப்ப இந்த இடத்துல வரும்போது இது எங்க அப்பா வீடு சார். நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லி இது எங்க அப்பா வீடு. நான் எங்கேயோ இருந்தேன், ஆனா புகுந்த வீட்டுக்குள்ள நான் வந்துட்டேன். கைகளை தட்டி கத்திர சோதரம் பண்ணும். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்து நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து என்னை நிழல் போல என் கூடையே நீ வந்துகிட்டு இருக்கிறீரே ஆண்டவரே. நீரும் என்னை விட்டு பிரிய மாட்டீர், நானும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன்.
ஏனென்றால் நீர் என்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி இருக்கும் போது உம்முடைய நிழல் என்னை சூழ்ந்து கொள்ளும், உம்முடைய தூதர்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள், உம்முடைய சமூகம் என்னை சூழ்ந்து கொள்ளும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இயேசுவோடு கூட ஒரு நெருக்கமாய் நடக்கிற ஒரு மனிதன், அவனுடைய அட்ரஸ் விலாசம் எல்லாமே வேற. ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்க நிச்சயமா சொல்வீங்கன்னு தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்கதரிசி ஒருத்தனுக்கு சொந்த ஊர்ல அவன் அப்ரூவல் ஆக மாட்டான். ஆண்டவர், நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க, அடுத்த வாரத்தில் வேணா நான் பேசுறேன், டைம் ஆச்சு. 2 உதாரணம் ஆண்டவர் கொடுத்தாரு. நீங்க பார்த்தீங்கன்னா அவன் எந்திரிச்சிட்டான். அதான் நான் சொல்ல, எந்த இடத்துல வெடி வைக்கணும்னு நமக்கு தெரியணும். அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் தெரியும் எங்கே வெடி வைக்கணும்னு. அவங்க இந்த பக்கம் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. முன்னால் தாசார் நகர் சதாசிவன் கோயிலில் தான் இருந்தாங்க. உங்களை சொல்ல இல்லை ஒரு காலத்தில் எம்ஜிஆர் டைமில். என்னோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம செய்ய வேண்டிய ஊழியம் முதலாவது நம்ம வீட்டில் கைகள் ஒத்துக்கிற மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் 7 மணி ஜெபம் பண்ணுவோம். அப்படியே விடுறேன், அப்ரப்டாக விடுறேன்னு நினைக்காதீங்க. ஐ நோ வேர் ஐ ஹவ் லெஃப்ட். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, நிறைய சொல்லணும் அதனால் டைம் இல்லை, நீங்கள் பலனடைந்து முதலாவது உலகத்தின் கடைசி பரியந்தம்னு சொன்னாரா? இல்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, சத்தமாக சொல்லுங்க, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் அன்றைக்கு தம்முடைய சீஷர்களை பார்த்து உயிர் தெழுந்த பின்பு பரமேற்கு முன்னால் சொன்னார். என்ன சொன்னார்? முதல்ல எருசலேமில் சாட்சியாக இருங்க. எருசலேம் எதுக்கு தலைநகரம்? யூதேயாவுக்கு தலைநகரம். முதல்ல தலைநகரத்தில் இரு, எருசலேமிலும் யூதேயாவிலும், அதுக்கு அடுத்த மேப்பில் பார்த்தீங்கன்னா சமாரியாவிலும். அங்கிட்ட ரொம்ப போக முடியாது, ஏசானால சுற்றி சுற்றி போனார். யோவானால் அதிகாரத்தில் கிராஸ் பண்ணி வந்தார். சமாரியாவிலும், அதுக்கப்புறம் உலகத்தின் கடைசி பரியந்தம். ஆண்டவர் ஒரு மெத்தட் போட்டு வச்சுருக்காரு சார், ஒரு ரூல் புக் போட்டு வச்சுருக்காரு சார். இவங்க இதெல்லாம் விட்டுட்டு எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது, தேவன் உங்களை உலகத்தின் பல பகுதிகளில் பயன்படுத்துவதை நான் காண்கிறேன். எவ்வளோ நெஞ்சழுத்தம் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். ஒருவேளை இவங்களை அப்படி பயன்படுத்தலாம் போல தெரியுது. இந்த மாதிரி எல்லாருக்குமா? ஆனால் அவ்வளோ பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் என்னை உலகம் எங்கே எவனுமே கூப்பிடலை, யாரும் என்னை பயன்படுத்தலை, அன்றைக்கி அவர் கடவுள் சொன்னார்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வேண்டாம், எனக்கு அந்த ஊழியம் வேண்டான்ட்டு உலக பிரகாரம் போய் நிற்கிறான். யார்? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? யார் சார் ரெஸ்பான்சிபிள்? அம்மா போய் தீர்க்க தரிசனமும் சொல்லிக்கிட்டு கிடையாது. ஆண்டோட கேட்கணும். இயேசு கிறிஸ்து இந்த மெத்தடை அப்போஸ்தலர்களுக்கு சொல்றதுக்கு முன்பாக he proved that Jesus Christ did ministry in his own place. When the people were trying to kill him, அந்த இடத்தை விட்டு அங்கே நகண்டுக்கிட்டு நான் கல்லையை சுத்திக்கிட்டு தான் வந்தார். கல்லையை போய் பாருங்க, கரங்களை தேடி கத்திர தோத்திரம் பண்ண. ஓகே, அந்த இடத்துல இல்லாட்டாலும் வேற இடத்துக்கு போனார் சார். ஒரு ஜெபாலயம் இல்லைன்னா இன்னொரு ஜெபாலயம், கைகளை தேடி கத்திர சோத்திரம் பண்ணுவோம். நான் சொல்ல, இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம். நானே சொல்ல பாஸ் பண்ணி, இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம். எனக்கு என்னை ஒருத்தருங்க வேண்டாம்னா எனக்கு எங்க இருக்கு இடம் வைக்கணுமோ எனக்கு தெரியும். அந்தர்வர் நம்பிக்கை இருக்கு. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை எனக்கு தந்தவர், என் வழிகளில் எல்லாம் என்னை காப்பவர், அவர் என் கூட இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். கைகளை இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா மினிஸ்ட்ரி செய்யக்கூடாது. நம்ம ஊர்ல செய்யணும் சார், முதல்ல நம்ம வீட்டில் செய்யணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம வீட்டில் செய்யும் போது தான் நம்மளை பார்த்து இப்போ சொன்னாங்கல்ல, யாரை எடுத்தாரு கம்பேர் பண்ணுவாங்க. இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? அப்பா அம்மா வெளுக்கிறாங்களாம்மா, வெளுத்துட்டாங்கல்ல, அவன் யாருன்னு கேட்பாங்க வீட்டில். அவன் எங்கே இருந்து பிறந்தான், எங்கே இருந்து வளர்ந்தான்? ஜீசஸ். இவருக்கு என்ன பெரிய, இவர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறார். ஸ்டார்ட் கிரிட்டிசைசிங் யூ. ஆமாம், பெரிய இவர் பிரசங்கம் வேறு பண்ணுறாராகும்.
ஒழுங்குமுத்து வாழக்கா இவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நம்ம சொந்த வீடு தான் பேசும், வேற யாரும் பேச மாட்டாங்க சார். ஃபஸ்ட்டு அவங்க தான் பேசுவாங்க. அவங்கள பற்றி எனக்கு தெரியாதான்னு பேசுவாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு எப்படி இருப்போம்? உடஞ்சி கடவுள்கிட்ட போய் சாமி என்ன நான் அந்த வீட்டில் பிறந்தது தப்பா, இந்த குடும்பத்தில் பிறந்தது தப்பா, இந்த குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக பிறந்தது தப்பா? அந்த நெருக்கத்தின் மத்தியில் ஒரு மனிதன் நின்று பிடித்து ஊழியம் செய்வதுதான் வல்லமையான ஒரு ஊழியம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்மளை உடைஞ்சி நொறுங்கி நின்றுக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லும்போது அது எத்தனை உடைந்த உள்ளங்களுக்கு அது ஒரு மருந்தாக, ஒரு ஆறுதலாக, ஒரு எண்ணெயாக, ஒரு தைலமாக உள்ளதுல உடைக்கப்படணும்னு நான் சொல்லலை. ஆனால் ரொம்ப கஷ்டம். நம்ம உறவினர், இனஜன பந்துக்கள் எல்லாரும் வேற வழி இல்லை, பைபிளை கையில் எடுத்துட்டான். பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, பைபிளை கையில் எடுத்துட்டு பெருசாக ஊழியம்னு பண்ணுறான். நம்மளை வாங்கி உரிச்சிருவாங்க. வரலன்னா இங்கே பிறந்துட்டு இவர் வரல, இவருக்கு என்ன பெரிய மைண்ட் இருக்கு இல்லைன்னுவாங்க. வந்துட்டாருன்னா இவருக்கு வேற பொழப்பே இல்லை, இவன் இதுக்குள்ள வந்துட்டான்னுவாங்க. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், முன்னாலையும் பேசும், பின்னாலையும் பேசும், உள்ளத்துக்குள்ள குத்து வார்த்தைகள். ஆனா அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒருத்தர் நிற்கணும். ரூபி இஸ் ஹியர். ஞாபகப்படுத்தப்படுறதுனால நான் சொல்கிறேன். ஸ்கூலில் 25 வருஷம் ஒர்க் பண்ணா. என்னை மினிஸ்ட்ரிக்கு நான் யார்ட்டையும் போய் கையில் இருந்தலை, யார்ட்டையும் கேட்கல, எங்கள் அப்பாட்ட கேட்கல, யார்ட்டையும் கேட்கல, நிறைய சர்ச்சிட்ட கேட்கல. இருக்கிற காசை வதித்து we ate our own bread and butter. நாங்கள் பெரிய பொது ஊழியர்கள் கூட்டங்கள் மாநாடுகளில் போகும்போதெல்லாம் என்னை வச்சுக்கிட்டு குத்துன்னு குத்துவாங்க. ஒரு ஒய்ஃபு வேலை பார்த்து நீ ஊழியம் செஞ்சனா நீ ஊழியக்காரனா, நீ இருக்கிறத காட்டில் சாகிறது மேல்னு பேசியிருக்கிறான். அப்படி ஒரு காசை வாங்கி உனக்கு வறுமையும் தரித்திரத்தையும் சகிக்க முடியலன்னா நீ ஊழியக்காரனே இல்லைன்னு. அப்படி ஒருத்தர் வேலை செஞ்சு நீ சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, சாகிறதுக்கு மேலெல்லாம். ஊழியத்தை விட்டு ஓடிட்டோன்னு நினைக்கிறீங்களா? 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அவளுக்கும் சாமி இன்னைக்கு கை நிறைய பென்ஷன் சாமி கொடுக்குறார். அதை நம்பி நாங்கள் இல்லை. வேலையை விடும் பொழுது ஆண்டவரிடத்தில் தெளிவான திட்டங்களை கேட்டு தான் ஊழியத்துக்குள் கால் எடுத்து வைத்தேன். நான் அவரிடத்தில் நான் சொன்னதெல்லாம் அவரிடத்தில் தனியாக கேட்டு பாருங்கள் சொல்வாள். என் பிள்ளைகள் வந்த பிறகு அவ வேலையை விடலை, என் பிள்ளைகள் வேலைக்கு வருவதற்கு முன்பதாகவே வேலையை விட கர்த்தர் கிருபை செய்தார். பணமல்ல குறிக்கோள், இயேசுவின் பாதை, இயேசு சென்ற பாதை இடுக்கம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் ஒடுக்கம். எல்லாரும் அப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பாதை. ஆனால் அந்த தனிப்பாதையிலும் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்ட எங்களை இன்று வரை ஆண்டவர் கைவிடவில்லை, இன்று வரை கைவிடவில்லை. அவர் நாளை கைவிட மாட்டார். நேற்று நடத்தினார், அவர் இன்று நடத்துகிறார், அவர் நாளை நடத்துவார். ஏன் சொல்றேன்னா, நம்ம சொந்த இடத்துல நம்மளை விமர்சனம் பண்ணும்போது நம்ம உடைஞ்சி ஆண்டவர்கிட்ட, ஆனால் அங்கே இருந்து தான் நம்ம ஊழியம் செய்யணும். ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை முடைச்சி வெளியே வந்துட்டோம்னா அடுத்தடுத்த படிகள் எல்லாம் எளிது. உங்களுக்கே தெரியும், எதிர்காட்டில் சைக்கிள் ஓட்டினவன் தள்ளு காட்டில் வெகு வேகமாய் சைக்கிள் ஓட்டுவான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஒரு எழுப்புதல் காலம் வரும்போது வேகமா ஓட முடியும் சார். கஷ்டமான காலத்துல நின்று பிடிச்சிட்டா எளிமையான காலத்தில் தூள் பரத்திட்டு போகலாம். கையில இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய பிள்ளை ஊழியத்தை வச்சு மாத்திரம் நான் பேசல. நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் நான் வைத்து சொல்றேன். நீ ஆண்டவருக்காக ஸ்ட்ராங்கா நிற்க தயாரா? ஜாமன் உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உரையாத எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது.
இல்லாம என் உலகம் விழிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. ஆண்டவருடைய எப்பவுமே என்ன நினைச்சுக்கிடுங்கன்னு ஜெபம். அப்படி சொல்லும்போது அவர் மறந்துட்டாருன்னு இல்லை. நான் சொல்ல இயேசுவை விசுவாசிக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க நினைக்கலாம் ஒரு ஊழியர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். சரியா? உள்ளத்தில் அப்படியே போயிட்டு இருக்கு. அவர் சொல்றார் நம்ம கடவுளுக்குள்ள வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம். நிறைய நெருக்கங்கள் இருக்கு. நம்ம உள்ளத்துல கேள்வி, ஏன் அந்த ஆண்டவரை விட்டுட்டு போயிடலாமா? எதுக்கு இந்த ஆண்டவர் நமக்கு, அந்த வேலை எதுக்கு நமக்கு, அந்த ஊழியம்? அவர் சொல்றாரு, நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். நல்ல வார்த்தை. ஒரு பிரயாணத்தில் தான் கேட்டேன் அதை. நான் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போதே என் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைனா, என் லைஃப்பில் ஆண்டவரே இல்லைன்னா நான் எங்கே போவேன்? ஆண்டவர் என் கூட இருக்கும்போதே இவ்வளவுனா, எனக்கு ஆண்டவரே இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் நினச்சி பார்ப்போம். இயேசுக்கு ஒப்பு கொடுப்பா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின்னோக்க மாட்டேன். சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Lord, I teach these people. அப்பிரயோஜனமான வேலைக்காரனால முடிஞ்ச அளவு நான் செய்கிறேன். You know that, Lord. The strength that you have given unto me, all the strength that I pour in this altar, and I'm doing this teaching ministry. Sometimes I teach, sometimes I preach. I don't know what I'm doing, but I'm doing something for God. More than 47 years I'm doing this ministry by the grace of God. From the age of 21 until now I'm doing, Lord. Take me and use me in the days to come in a mighty and a marvelous way. The experience that you have given unto me, it's all lesson to me. With all of my heart I humble myself and accept this is the lesson that I are teaching me. I humbly obey. I humbly obey. I surrender. I surrender my life to thee, Lord. I just give myself into your hand. Like people gave 5 fishes and some bread in your hand, and you blessed and you made them as a benefit and a food for them to be satisfied. Here I am, Lord. I am a broken vessel standing before me, preaching and teaching my people as you did it. Give me the grace. Continue, Lord. Pour out your blessing on all these people who heard this teaching and preaching. Pour out your blessing on everyone, and me, my family, Lord. Jesus, be with me and guide me and protect me from all dangers. I pray in Jesus' name, all the blessing that you ask in this name, your name, grant unto them, Lord. Bless each and everyone together. I give you the glory and honor. In Jesus' name I pray. இப்படி நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.